இங்க ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டு மொட்டை மாடியில ஜாலியா விளையாண்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அந்த சைடா போன போலீஸ்காரங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்க நேரா மாடிக்கு போய் அவங்க கிட்ட தகாத வார்த்தையில பேசுறான். டென்ஷனான ஹீரோவும் ஹீரோயினும் கம்ப்ளைண்ட் இருக்கா வாரண்ட் இருக்கா வந்து ஓவரா பேசுறீங்கன்னு கொஞ்சம் எகிற இதுல ஈகோ ஹர்ட் ஆன அந்த போலீஸ்காரனும் இருங்கடா வாரண்டோட வந்து உங்களை என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மறுநாள் காலையில ஹீரோ பாக்குற எல்லாருமே போலீஸ்காரங்க உங்களை பத்தி விசாரிச்சாங்கன்னு சொல்ல ஆஹா அந்த போலீஸ்காரன் ஏதோ 7:30 கூட்ட பாக்கலாம் போல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பீதி ஆகுது. அந்த சமயம் அவன் கூட வந்த குழந்தைய காணுமே நோட் பண்ணவன் அவளை தேடிக்கிட்டே நேரா வீட்டுக்கு போனா அங்க அவன் பொண்டாட்டி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறா. என்னமா ஆச்சுட்டு ஹீரோ கேட்டா அவ காட்டின விஷயத்த பத்தி ஹீரோவுமே ஷாக் ஆகி நிக்கிறான். என்னன்னா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு, என்னாச்சு எப்படி இவன் உள்ள வந்தான்னு கேட்டா குழந்தை கழுத்துல இருந்த செயினை திருட பார்த்தா அவன் காலர் பிடிச்சி லைட்டா தான் தள்ளுனா கீழே வந்து செத்து போயிட்டான்னு சொல்றா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோவும் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா உயிர் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அந்த சமயம் யாரோ கதவை தட்ட இவங்க அந்த பாடியை இழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ள போட்டுறாங்க. வந்து பார்த்தா மளிகை கடைக்காரர் தான் மளிகை ஜாமான் எல்லாம் எடுக்காமலே வந்துட்டீங்கன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போறாரு. இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்கிற லாயர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு வந்து விஷயத்த சொல்ல என்ன பிராங்க் பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி எழுப்பினா அது எழுந்திருக்கல. அதுக்கப்புறம் தான் இது உண்மையான டெட் பாடின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏன்டா இதுல கோத்து விட்டீங்க நான் வேற டெட் பாடியை தொட்டுட்டு என்னன்னு பயப்படுறாரு. அந்த சமயம் மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்கும். கதவை திறந்தா நைட் வந்து அதே போலீஸ்காரனுங்க. அதை பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் அள்ளு விட்டுடுது. இவனுங்க வீட்டுக்குள்ள வந்து ஜம்பமா உட்காந்துக்கிட்டு கம்ப்ளைண்டோட வந்திருக்குன்னு சொல்ல என்னன்னு பார்த்தா ஒரு ஆட்டோக்காரன் 2 வயசானவங்க கிட்ட கடுமையா நடந்துட்டு இருந்திருப்பான். அதை பார்த்து ஹீரோவும் தட்டி கேட்டிருப்பான். அதுல ஹீரோ அடிச்சிட்டதா சொல்லி அந்த ஆட்டோக்காரன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான். ஆக்சுவலா அந்த ஆட்டோக்காரனே இந்த போலீஸ்காரங்க செட் பண்ண ஆளுங்க தான். இப்படி இங்க கூத்து நடந்துகிட்டு இருக்க மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நம்ம வக்கீல் தான் கதவு திறக்கிறாரு. வந்தது யாருன்னா ஹீரோட அண்ணன் தான். நீங்க என்ன சரிங்க ஓ அந்த போலீஸ்காரனோட விஷயத்த கேள்விப்பட்டு வந்திருக்கீங்களா, அவனை சும்மாவே விடக்கூடாது சார் ஓவரா சொல்றானுங்க நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா அந்த போலீஸ்காரங்களை பார்த்துட்டு இவனுக்கு உதறுது. இவன் இப்படி பேசினதுல போலீஸ்காரன் இன்னும் காண்டாயி நேத்து யாரெல்லாம் மொட்டை மாடியில கூத்தடிச்சிங்களோ அவங்க மொத்த பேரும் இங்க வரணும்னு சொல்லி அவங்களை எல்லாம் தோப்பு கரணை போட சொல்றான். இது அதுல இருந்த ஒரு பையனும் வீடியோ எடுக்க அதை நோட் பண்ண போலீஸ்காரர் அந்த போனை கொடுறான்னு சொல்ல நம்ம வக்கீல் அந்த ஏட்ட புடிச்சுக்கிட்டு அவனை ஓட சொல்றாரு. இப்ப எல்லாரும் அந்த போனை போலீஸ் கையில கிடைக்க விடாம போராடிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல போனை வச்சிருந்த பையன் டெட் பாடி இருக்கிற ரூம்குள்ள ஓடி போயிடுறான். அவனை துரத்திக்கிட்டே போலீஸ்காரனும் உள்ள போயிடுறான். வெளியில நம்ம ஆளுங்களாம் தலையில கைய வச்சுக்கிட்டு ஐயோ போச்சுன்னு பதற உள்ள போலீஸ் அந்த போனை புடுங்க ட்ரை பண்ணும்போது டெட் பாடி மேலேயே விழுந்துடுறான். அந்த பாடி இப்ப ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே ஏஞ்சி ஓடுது. இதை பார்த்துட்டு வக்கீல் ஹீரோ ஹீரோயினுக்குலாம் செம்ம ஷாக்கு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஆக்சுவலா அவன் இவ்வளவு நேரம் மயக்கத்துல தான் இருந்திருப்பான். பதட்டத்துல இவங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க கொலை பண்ணலன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்குள்ள அந்த வீடியோவை அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிட இப்ப போலீஸ்காரங்களோட குடுமி நம்ம ஆளுங்க கையில மாட்டிக்குது. போலீஸ்காரனும் இப்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சார் விட்டுருங்க சார் அந்த வீடியோ எங்க கிட்ட கொடுத்துருங்க சார்னு. ஆனா நம்ம வக்கீல் ஏண்டா எங்களை என்ன பாடுபடுத்துனீங்க செத்தீங்கடான்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க 2 பேரையும் தோப்பு கண்ண போட சொல்றாரு. அதை பார்த்து அங்க இருந்து சின்ன பசங்களா சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. இதுக்குதான் அதிகாரம் நம்ம கையில இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட ஓவரா ஆட்டம் போடக்கூடாது, இல்லைன்னா நிலைமை எப்ப வேணாலும் தலைகீழா மாறும்.